ஒரு ஃபுல் மூவியை பார்த்துட்டு கடைசியில் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் பார்க்கலன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இந்த சீசன் ஃபுல்லாக நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு கடைசியாக ஃபினாலே அதுக்கு முந்தின எபிசோடு சில விஷயங்களை பற்றி நம்ம பேசாமல் போனது வந்து தப்பு தான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் நேட்டிவ் போயிருந்தேன், ஆல்ரெடி நான் சொல்லிட்டு தான் போயிருந்தேன். பட் ஆனால் வந்து சில விஷயங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் இருக்குது. நமக்கு என்ன தான் வந்து நம்ம ஆதரித்த கண்டஸ்டன்ட் வந்து வெளியில் போயிருந்தாலும் அதுக்கு அடுத்தது நடந்த விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. முக்கியமாக இதுக்கு முன்னாடி போட்ட ஏவிஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய ஏவிஸில் வந்து சண்டை, எமோஷனு, நட்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏவிஸ்லையுமே வந்து பாரு கமருதினை தவிர்க்க முடியாமல் அவங்க சில போராட்டங்கள் நடந்திருக்கு. இவங்களை எப்படியாச்சும் இந்த ஏவிலேருந்துலாம் தூக்கிடணும், ஒரு ஃபைட் ஏவியில் இவங்களாம் தூக்கிடணும். ஃபைட் ஏவிலாம் வந்து பாரு கமருதினை தூக்கிட்டா அதில் ஒன்றுமே கிடையாது. எமோஷன் ஏவியில் அவங்க 2 பேரும் தூக்கிட்டா ஒன்றுமே கிடையாது. இல்லை லவ் இல்லை நட்பு இந்த மாதிரி ஒரு ஏவி போடணும் அப்படின்னா இவங்க 2 பேருக்கு அடித்தா வேறு யாருமே இல்லை. ஸோ இப்படி இவங்களை தவிர்க்க முடியாமல் பிக் பாஸ் டீம் கடைசியில் யாரை வந்து டிஆர்பிக்காக ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்புனாங்களோ திரும்ப அவங்களையே ஃபினாலேக்கு டிஆர்பி இல்லை. ஸோ அதனால் வந்து இவங்கள வச்சு தான் டிஆர்பி வந்து ஏற்றணுங்கிறதுக்காக 2 பேருக்கு அழைப்பு கொடுத்து கெஞ்சாத குறையாக வர வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் கிராண்ட் ஃபினாலேயில் நடந்த விஷயங்கள் நண்பர்களே. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். 5-6 நாட்கள் ஆயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, ரீச் ஆகுதோ ஆகலையோ நம்ம பேச வேண்டிய கடமை, சொல்ல வேண்டிய விஷயங்களை வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லணும். சில பேர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ஏன் வீடியோ போடலை, என்னாச்சு என்ன சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் நேட்டிவ் போயிருந்தேன், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ அவங்களுக்குலாம் முதல்ல ஒரு நன்றி, நமக்காக வந்து ஒரு கன்சர்ன் எடுத்து மெசேஜ் பண்ணதுக்கு வந்து நன்றி. என்ன நடந்துச்சுன்னா வச்சு நண்பர்களே, ஃபினாலே இந்த ஃபினாலே வந்து நான் இப்போ தான் வந்து ஃபுல்லாக பார்த்தேன். ஸோ அந்த ஃபினாலேயில் வந்து ஏதாவது வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஃபினாலே மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. ஸோ அந்த ஃபினாலேவில் கொஞ்சம் வந்து ஒரு காரசாரத்தை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, எப்படின்னா பாரு கமருதின் வினோத் இல்லாத இந்த ஃபினாலே எப்படி இருந்துச்சுன்னா வந்து உப்பு சப்பு இல்லாத சாம்பார் மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த உப்பு சப்பை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பாரு கமருதினை இன்வைட் பண்ணி, கமருதின் வந்து வந்துட்டாரு, பாரு வந்து லிட்டரலாக வந்து வரலன்னு தான் சொல்லிருக்காங்க மாதிரி நியூஸ் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா கண்டிப்பாக வர வைக்கணும், இல்லைனா வந்து இது ஒரு பிளாக் மார்க் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக பார்வதியை இன்வைட் பண்ணி வர வச்சு அதுக்கப்புறம் வந்து ஷோவை ரன் பண்ணி டிஆர்பி ஏற்றிருக்காடுங்க. கடைசி வரைக்கும் பிக் பாஸ் சீசன் 9க்கு கடைசி வரைக்கும் பாரு கமருதின் தேவைப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து இதில் பார்த்தாலே நமக்கு தெளிவாக புரியுது நண்பர்களே. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து திரு விஜய் சேதுபதியில் வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாரு கண்டஸ்டன்ட் எல்லாருமே. என்னடா வந்து எல்லாருமே மிக்சருங்க. இந்த சீசனை பற்றி நான் ஒரு 1 லைனில் சொல்லணும்னா வச்சுக்கலாங்க. அதாவது நீ ஃபினாலேக்கு வரணும் அப்படின்னா 2 பேரை வந்து நீ காக்கா பிடிக்கணும், ஜால்ரா அடிக்கணும். ஒன்று திரு விஜய் சேதுபதி அவர்கள், இன்னொன்று பிக் பாஸ். இவங்க 2 பேருக்கு நீ ஜால்ரா அடித்து சிங்சாங் கொட்டினா நீ வந்து ஃபினாலே வந்துடலாம். அது ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த 4 கண்டஸ்டன்ட். இந்த 4 கண்டஸ்டன்ட்டில் டைட்டில் கொடுத்தானுங்கல்ல, உண்மையுமே டைட்டில் கொடுத்தது யாரும் கொண்டாடவே இல்லை, அது வேறு விஷயம். டைட்டில் கொடுத்த திவ்யாவுமே யாரும் கொண்டாடலை, அது வேறு விஷயம். இந்த 4 மிக்சரில் யார் சிறந்த மிக்சர் அப்படிங்கிறத தான் டைட்டில் கொடுத்துருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒரு எமோஷன் இல்லை, எனக்கு கனெக்ட் ஆகலை பெருசாக. ஏன்னா இவங்க 4 பேருமே இந்த வீட்டில் இந்த கண்டென்ட் இந்த ஷோ ரன் ஆகிறதுக்கு எந்த விதமான ஒரு ஹெல்ப்பும் பண்ணாத ஒரு 4 பேரை கூட்டின்னு வந்து இவங்க ஃபைனலிஸ்ட்னு கூட்டிட்டு வந்துட்டு இவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஆளுங்களை மட்டும் கூட்டிகிட்டு வந்து டைட்டில் கொடுக்குறாங்க. அதில் திவ்யாவை ஒரு 10 to 15% வந்து அக்செப்ட் பண்ணலாம். அங்கே இருக்கிற மிக்சருக்கு நடுவில் ஒரு சாதாரண மிக்சர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ என்ன நடந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து கமருதினை கூப்பிட்றாங்க. கமருதினை கூப்பிட்டு வந்து ஒயிட் வாஷ் பண்ணுறாங்க. எங்கள் சேனல் வந்து யாருக்கு எதிரானவர்கள் இல்லை, ரெட் கார்டு கொடுத்தாலும் நாங்கள் அவனை கூப்பிட்டு வந்து சிறப்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அங்கே தான் வந்து கேம் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒரு 2-3 இடம் வந்துட்டு கொஞ்சம் பார்க்குறது நல்லா இருந்துச்சுங்க. இன்னும் ஃபினாலே பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 விஷயங்கள் வந்து பார்க்குறது ஓகே டன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கமருதினோட என்ட்ரி, கமருதின் அதுக்கப்புறம் பண்ண சம்பவங்கள், அது 2-3 சம்பவங்கள். அதில் வந்து ஃபஸ்ட்டு கமருதினை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி நாங்கள் உங்களுக்கு எதிராக இல்லை, நீங்கள் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுப்புறம் உருட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு எங்கே பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி அட்வைஸ் பண்ணேன். திரும்ப இந்த ஆளுக்கு வந்து பாரு மேலே ஒரு வன்மம் வந்து குறையல. இது இங்கே மட்டும் இல்லை, பாரு என்ட்ரி அப்போ இருந்துச்சு. கமருதின்ட்ட போயிட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் உங்களை சுற்றி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பார்வதி மேலே இருக்கிற ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸில் பேசுறாரு. அப்புறம் எதுக்குப்பா பார்வதி கூப்பிட்டாருன்னா ஒரு ஒயிட் வாஷுங்க, இவர் யாருக்கும் எதிரானவர் இல்லை, இவர் மேலே வந்து ஒரு பிளாக் மார்க் இருக்கக்கூடாது. இப்போ எப்படி கமலஹாசன் மேலே வந்து பிரதீப் பாண்டியன் எவிக்ஷனுக்கு அப்புறமா வந்து ஒரு பிளாக் மார்க் இருந்துச்சு இல்லை, ஸோ அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கூப்பிட்டு பண்ணார தவிர மனசார எதுவுமே பண்ணலை. 2வது டிஆர்பி பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு உட்கார வச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து உள்ளே இவங்க ஃபினாலே கண்டஸ்டண்ட்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அரோரா உடனே ரியாக்ஷன் கொடுத்து வாவ் கமருதின் ஐ மிஸ் யூ கமருதின் ஐ மிஸ் யூன்னு சொல்லும்போது செம்மையான ஒரு ரிப்ளை கொடுத்தான் கமருதின். சிறப்பான தரமான ஒரு ரிப்ளை. போதும் அப்படிங்கிற மாதிரி. என்ன கேட்டனா அங்கே இருக்கிற 4 கண்டஸ்டண்ட்டுமே ஆல்மோஸ்ட் மிக்சருக்கு தான். அங்கே ஒன்றுமே அவங்க எதுவுமே பண்ணலை.
இதில் வந்து உடனே வந்து இல்லாத பில்டப் பண்ணி அரோரா வந்து ஒரு ஃபைனலிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அரோரா வந்து ஒரு உண்மையை உடைச்சிட்டாங்க ஃபினாலேயில். எத்தனை பேர் கவனிச்சிங்க? நான் இந்த வீட்டில் இருக்கேன்னா அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எங்கள் ரெண்டு என்னோட நண்பர்கள் இல்லை பிரதர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ எங்கள் 2 பேர் தாங்க. அந்த 2 பேர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா திரு விஜய் சேதுபதி அவர்களும் பிக் பாஸ் அவர் பேர் என்ன ஷாஷாவா சம்திங் ஏதோ ஒரு பேர். ஸோ அவரும் இவங்க 2 பேர் தான் என்னை 50வது நாள்லேருந்து மோட்டிவேட் பண்ணி என்னை இந்த சீசன் இது வரைக்கும் கொண்டு வந்து ஃபினாலே வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து நம்ம அரோரா உடைச்சிருப்பாங்க. கடைசியில் வெளியேறும் போது அந்த விஷயத்த சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து வினோத் அண்ணாவோட பர்ஃபார்மன்ஸ் ஃபினாலேவில் பார்க்குற மாதிரி இருந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வினோத் அண்ணாவோட பர்ஃபார்மன்ஸ் தான். அதுலேயும் ஒரு லைன் ஒன்று வந்துச்சு பாருங்க, சோத்தை திட்டு தூக்கிட்டு ஃபைனால வரைக்கும் வந்துட்டானுங்க அந்த மிக்சருங்க அப்படின்னு சொல்லிட்டு வினோத் ப்ரோ வந்து டைரக்ட் அட்டாக் தான். ஏன்னா கூச்சமே இல்லை, 4 பேருக்கு கூச்சமே இல்லை, சம்மந்தம் இல்லாமல் அவனுக்கு தான் நம்மளை வந்து கூட்டிகிட்டு வரானுன்னா நீங்கள் ஏதோ வந்து இல்லாத பில்டப் பண்ண மாதிரி உள்ளே உட்காந்து அழுவுறது என்ன, பிக் பாஸ் சொல்லும் போது உடனே கதறது என்ன, நாங்கள் இந்த வீட்டுக்காக உழைச்சிருக்கோம் அப்படிங்கிறது என்ன. அவர் உடனே பிக் பாஸ் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து வேறு லெவலில் உழைப்பை போட்டுறீங்க, நீங்கள் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு உருட்டுறாரு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து அரோராவோட எவிக்ஷன் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தானுங்க, அரோரா இது டைட்டில் வின்னர் ரேஞ்சுக்கும் இல்லை அட்லீஸ்ட் வந்து ஒரு ரன்னர் ரேஞ்சுக்கும் அப்படி பேசியிருந்தானுங்க. ஆனால் வச்சு 4வது எவிக்ஷனில் அனுப்பிவிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமும் அரோரா வச்சு புஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் எந்த மாதிரியான விளைவுகளை திரு விஜய் சேது அவர்கள் வந்து சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறத வந்து திரு விஜய் சேது அவர்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டதுனால 4வது எவிக்ஷனாக அனுப்பிவிட்டார். செகண்ட் ரன்னர் அப்போ கூட ஆகலை, அனுப்பிவிட்டாரு. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். போகும்போது கூட மேடம் வந்து எங்கள் சேது புரோவால் தான் இத்தனை நாள் இருந்தேன், திரும்ப வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி அந்த உண்மை வந்து மக்களுக்கே தெரியும். நீ இது வீட்டில் வந்து ஒன்றும் பண்ணலை, மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த, எதுவும் பண்ணாமல் இவ்வளோ நாள் வந்த அப்படின்னால அதுக்கு காரணம் திரு விஜய் சேதுபதி அவர்களும் பிக் பாஸ் தான். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். திரும்ப அந்த இடத்துல போயிட்டு நான் வந்து சேது ப்ரோ தான் என்னை வந்து உள்ளே வச்சுருந்தாங்க, பிக் பாஸ் தான் என்னை வந்து உள்ளே வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி உருட்டுறதெல்லாம் எதுக்கு நீங்களே உங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவேன். எனக்கு அது கூட காமெடி இல்லைங்க. அரோரா எவிக்ட் ஆகி வராங்க, சபரி நம்ம வடிவேல் மாரி ரியாக்ஷன் கொடுப்பால அழுகும்போது என்ன சொல்கிறான், எனக்கு ஒன்றா மாதிரி ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா. சீரியஸாக இதை பார்த்து சிரிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறான், குழந்தை பிறந்துச்சுன்னா உங்ககிட்ட அனுப்பி வைப்பேன், நீ நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் சொல்லி கொடுக்கணும் அரோரா கிட்ட, உன் குழந்தை அனுப்பி வைக்க போகிற. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, வெளியில் வந்தாச்சு நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டுனா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான். இல்லை அவங்கள்ட்ட கொடுத்து அவங்கள மாதிரியே வளர்ப்பன்னு ஆசைப்பட்டேன்னா தயவு செஞ்சு செய்யி, நீ நல்லா சிறப்பாக பண்ணு. இதுக்கப்புறமா வந்து அரோராவோட வெளியில் என்ட்ரி கொடுத்துட்டு திரு விஜய் சேதுபதி வந்து அந்த இடத்துல ஒரு ஒயிட் வாஷ் பண்ணுறாரு அரோராவுக்கு ஆதரவா. என்னன்னு சொல்லி கேட்குறீங்களா, இப்போது நீங்கள் வந்து உள்ளே இருக்கும்போது பணம் சம்பாரிச்சிங்கன்னா ஆக்டிங் இதுக்கு போவீங்களா இல்லை வந்து படிக்க போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன சொல்ல வர்றாருன்னா, அரோராவை வந்து ஓட்டே இல்லைனா கூட நாங்கள் ஃபினாலே வரைக்கும் கூப்பிட்டு வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்கள வந்து நாங்கள் படிக்க வைக்க போகிறோம், அவங்கள வந்து நாங்கள் மாற்றிட்டோம், எப்படி அவங்கள வந்து நாங்கள் மாற்றி அவங்கள வந்து ஒரு படிப்பாளியாக மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத வந்து திரு விஜய் சேது அவர்கள் வந்து மக்களுக்கு உணர்த்துகிறாராம். இதுக்கு வந்து கடைசியில் நான் பதில் சொல்லலை, நம்ம மஞ்சரி தான் சொன்னாங்க பதில். சிறப்பாக அந்த பட்டிமன்றம் அதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசணும். இருந்தாலும் அதில் சொன்ன ஒரு பாயிண்ட் நான் இப்போ சொல்கிறேன். அதில் சொல்லுவாங்க 100 நாளில் எவனாலும் இங்கே திருந்த முடியாது, நீ என்னதான் இங்கே திருந்தற மாதிரி நல்லவன் மாதிரி வேஷம் போட்டாலும் 100 நாட்களில் ஒருத்தர் தன்னோட கேரக்டரை மாற்றிட்டு அவன் திருந்த முடியாது அப்படிங்கிற ஒரு உண்மையை உடைச்சிட்டாங்க. இதை தான் நான் திரு விஜய் சேதுபதி சொல்கிறது என்னென்னா, நீங்கள் அரோராவையோ தர்பீஸையோ கலையரசனையோ கூட்டிகிட்டு வந்து இவங்களை நான் மாற்றுறேன், இவங்களை வந்து நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது ஒரு மறுவாழ்வு மையம் மாதிரி இவங்களாம் மாற்றி வெளியில் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாலும் அது என்னென்ன பண்ணுமோ அது அங்கே தான் போகும். இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறமா அரோரா என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படி இதை பார்க்கறதுக்கு நான் அவளோட வெயிட் பண்ணுறேன். போலந்துக்கு படிக்க போகிறாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்க அதெல்லாம் எடுத்து வச்சு நம்ம கிழிப்போம். இது முடியல, இது நாட் எண்டு, திஸ் இஸ் ஜஸ்ட் பிகினிங். இதுக்கப்புறம் தான் சம்பவங்கள் வந்து சிறப்பாக தொடரும். நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வேணால் இந்த ஃபினாலே வேணால் லேட்டாக அப்டேட் பண்ணுவேன். ஸோ இதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து உடனுக்குடனே வந்து நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் நண்பர்களே. ஸோ அதுக்கப்புறமா திரு சேதுபதி அவர்கள் வந்து எல்லாரும் கேட்குறாங்க, உங்களுக்கு மேலே வந்து நிறைய விமர்சனங்கள் வருது, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது சேதுபதி வந்து டைரக்ட் அட்டாக் டு ரிவ்யூவர்ஸ், நம்மள மாதிரி ரிவ்யூவர்ஸ் வந்து சொல்கிறாரு. நான் சேதுபதி ப்ரோ வந்து கடைசியில் அவரை பற்றி நான் பேசுகிறேன், இந்த சீசனை பற்றியும் சேது ப்ரோவை பற்றி நான் கடைசியாக அந்த வீடியோ முடிப்போது சில விஷயங்கள் வந்து நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அவங்கள பற்றி. அதுக்கு முன்னாடி சேது ப்ரோ என்ன சொல்கிறாரு, அவங்களுக்கு அது வேலை எனக்கு இது வேலை, யார் என்ன சொன்னாலும் சரிங்க, என்னோட கருத்துலேருந்து நான் வந்து மாறவே மாட்டேங்க. அது எப்படி சொல்கிறதுன்னா வச்சுங்களேன், அவங்க அப்படி சொல்லிக்கிட்டு அங்கேயே தான் இருப்பாங்க. யாரை சொல்கிறாருன்னா ரிவ்யூவர்ஸை சொல்கிறாரு.
நம்ம வந்து அவங்கள வந்து ட்ரோல் பண்ணுறோமா, அவங்கள்ட்ட இருக்கிற விமர்சனங்களை நம்ம வந்து எடுத்து சொல்கிறோமா. ஸோ அதனாலே என்னமோ நம்மளாம் வந்து இப்படி இப்படியே தான் இருப்பாங்க, நாங்கள் முன்னேறி போய்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற ஒரு ஹெட்வைட்டோட திரு விஜய் சேதுபதி அவர் வந்து அந்த இடத்துல பேசுகிறாரு. ரிவ்யூவர்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமாக கிட்டத்தட்ட அப்படி தான் வந்து அட்டாக் பண்ணுறாரு. ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோலாம் ஏதோ போகிற போக்கில் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். என்னடா இந்த கிடி கிடிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேவரட்டிசம் பண்ணால் அடிக்கடி ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, எதையுமே நான் பர்சனலாக எடுத்துக்க மாட்டேன், எதையுமே நான் பர்சனலாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயமே பர்சனலுக்காக பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கி இருக்கிற 4 மிக்சர் கண்டஸ்டண்ட்டை கூட்டிகிட்டு வந்து திவ்யாவுக்கு நீங்கள் டைட்டில் கொடுக்குறீங்க அப்படின்னா, இந்த 4 பேரில் எந்த வகையில் மக்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு கனெக்ட் இருந்துச்சு, இல்லை ஒரு ஓட்டிங் கனெக்டோ ஏதோ ஒன்று சொல்லுங்கள். 4 பேருமே மிக்சருங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 4 மிக்சர்களை கூட்டிட்டு வந்து உங்களோட பர்சனல் அப்படி தான் சொல்ல முடியும். ஒரு ப்ராடக்ட் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட்டு, ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம பிக் பாஸுக்கும் சேதுபதிக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டு, இன்னொரு ப்ராடக்ட் வந்து விஜய் டிவியில் எல்லாராலையும் விரும்பப்படுகிற ஒரு ப்ராடக்ட்டு, அன்பு கேங்கோட ஒரு ப்ராடக்ட்டு, இன்னொரு ப்ராடக்ட் நம்ம திவ்யாவினாங்களா அவங்க மட்டும் பிஆர் ப்ராடக்ட், அதாவது 200% வெற்றியாளர். நான் கூடங்க திவ்யா வந்து 200% வெற்றியாளர் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் என்ன நினச்சேன்னா, ஓட்டிங்கில் திவ்யாவை விட கானா வினோத் வந்து ஒரு படி மேலே இருக்கார், ஒரு படி இல்லை 4-5 மடங்கு அதிகமாகவே இருக்கார். அப்படி இருக்கும்போது எப்படி வந்து 200% வந்து கான்ஃபிடண்டாக நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னு உள்ளே சொல்லிட்டு போகிறான் அப்படிங்கிறத நான் அன்றைக்கி எனக்கு புரியல. என்னதான் இருந்தாலும் வந்து பிஆர் வச்சுருந்தாலும், நீங்கள் 30 லட்ச ரூபா செலவு பண்ணியிருந்தாலும் எப்படி இந்த கான்ஃபிடன்ட் வந்துச்சு அப்படிங்கிறது வினோத்தோட எவிக்ஷனுக்கு அப்புறமா தான் எனக்கு புரியுது. வினோத் என்னதான் ஓட்டிங்கில் இருந்தாலும் இந்த கார்ப்பரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி அந்த 200% கன்ஃபார்முங்கும் போதே நம்ம வந்து சுதாரிச்சிருக்கணும். அப்பயே முடிவு பண்ணிட்டானுங்க. இவனுக்கு கடைசி ஒரு 2 நாள் ஒரு ட்ராமா ஒன்று பண்ணுவானுங்கள்ல, போயிட்டு மிரர் முன்னாடி நின்று பேசுகிறானுங்களா, அதுவாக இருக்கட்டும், வெளியில் நிற்க வச்சு அவங்களுக்கு வந்து மேக்கப் போட்டு அவங்களை பேச வச்சுதான் இருக்கட்டும். இந்த கண்டென்ட்லாம் வினோத்தனால பேச முடியாது. ஏன்னா ஒரு ரா அண்ட் ரியலான ஒரு மனுஷன், நடிக்க மாட்டார். இவனுக்கு ஒரு 4 பேர் நடிப்பை போடுறானுங்களா, அந்த மாதிரிலாம் நடிக்க தெரியாது, எதார்த்தமாக பேசக்கூடிய ஆள். இவனுக்கு வந்து ஷோவில் வந்து இந்த மாதிரிலாம் பேசணும், இந்த மாதிரிலாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ண மாட்டார், அப்படி இதாக எவிக் பண்ணானுங்களா, இல்லை ஒரு அப்பாவி மனுஷன் இவனை அனுப்பிவிட்டு எங்களோட ப்ராடக்ட் கொடுப்பண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணி பண்ணானுங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அது பலிகடா ஆனது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வினோத் அண்ணா. இந்த ஷோவில் இருக்கக்கூடிய டாப் 4 இருக்கக்கூடிய 4 பேராக இருக்கக்கூடிய வினோத்தா இருக்கட்டும், பார்வதியாக இருக்கட்டும், கமருதினா இருக்கட்டும், அவங்க வெளியில் உட்காந்துருக்காங்க. சம்பந்தமே இல்லாமல் இந்த ஷோவில் வெளியில் ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்க வேண்டிய 4 பேர் வந்து ஃபினாலிஸ்டாக இருக்கிறாங்க. இது எப்படி இருக்கு மக்களே? நீங்களே இதை பார்த்து புரிஞ்சுங்க. எனக்கு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவர் சேதுபதி வந்து எல்லாத்தையுமே கண்டஸ்டண்ட்டை கேட்குறாரு. இப்போ நான் வந்து உங்களை எல்லாரையும் கேள்வி கேட்டுட்டேன், நீங்கள் எல்லாரும் என்கிட்ட ஏதாச்சும் ஒரு கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம பிரவீன் கதை என்ன கேட்குறாருன்னா வந்து, நீங்கள் நிறைய பேர் வெளியில் அனுப்பியிருப்பீங்க, அனுப்புனதில் வந்து உங்களுக்கு ஏதாவது மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கா, வீட்டுக்கு போயிட்டு ஃபீல் பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இது ஒரு நார்மலான மனுஷன் தான் என்ன சொல்லியிருக்கணும், எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது, நானும் ஒரு சக மனுஷன் தான், இவங்க கூட வாழ்கிற மக்கள் தான், அதில் ஒரு டிசர்வான ஒரு கண்டஸ்டண்ட்டை வெளியில் அனுப்பும்போது அதுக்கப்புறமா எனக்கு சின்ன ஃபீலிங்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லாமல் அந்த இடத்துல என்ன விட்டுறாருன்னா, நான் யாரையும் பர்சனலாக எடுத்துக்க மாட்டேன், நான் வந்து எல்லாருமே வந்து கண்டஸ்டண்ட்டாக பார்க்குறேன் அப்படி நீங்கள் சொல்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் அப்படி நடந்துக்கிட்டீங்களா அப்படிங்கிறத இங்கே வந்து விமர்சனமாக வைக்கப்படுது. நீங்கள் பர்சனலாக எடுத்துக்காமலாம் வந்து அரோராவை பூஸ்டப் பண்ணி 4வது இடத்துக்கு கூட்டு வரீங்க. சபரிக்கு ஓட்டே இல்லைனா கூட ஒரு மிக்சராக இருக்கக்கூடிய ஒரு ஆளை எப்படி கூட்டின்னு வந்து இங்கே விட்டுருக்கீங்க. சேனல் ப்ராடக்டாக இருக்கக்கூடிய திவ்யா எப்படி டைட்டில் கொடுத்தீங்க. விக்ரமுக்கு ஏன் இவ்வளோ சொம்புத்துக்கு இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்தீங்க. உங்களோட பர்சனலாக எடுத்துக்கிட்டு நீங்கள் ஈகோவாக எடுத்துக்கிட்டு நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்கல, பிக் பாஸ் சொல்கிற பேச்சை கேட்கல அப்படிங்கிறதுக்காகவே பார்வதியும் கமருதனையும் அட்டாக் பண்ணி வெளியில் அனுப்புனீங்களே, இது எல்லாமே நீங்கள் பர்சனலாக எடுத்துக்கலாம்லாம் வந்துச்சு. நீங்கள் ரெட் கார்டு கொடுத்த அன்றைக்கெல்லாம் வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்ட மாதிரி தான் பேசிக்கிட்டாங்க. அப்படிங்கும்போது அமித் ஒரு நல்ல கேள்வி கேட்டாங்க, நீ ஷோ பார்க்குறீங்களா இல்லையா, ரியாலிட்டியான உண்மை அதுதான். திரு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இந்த சீசன் பார்த்தாரா, கடைசியில் வந்து அந்த சேனலோட ஹெட்டெல்லாம் வந்து பேசுகிறானுங்க. அப்படியே என்ன சொல்கிறாங்க, சேதுபதி ப்ரோ வந்து 5 படம் நடிக்கிறாருங்க, வெளியில் பிஸியாக இருக்காருங்க, அந்த ப்ராடக்ட் அந்த நிகழ்ச்சிக்கு போகிறாரு, இந்த நிகழ்ச்சிக்கு போகிறாரு, ஆனால் 24/7 பார்த்துட்டாருங்க. ஆனால் நாங்கள்லாம் வந்து பார்க்குறது வந்து இழிச்சாய் மாதிரி தெரியுது, காதில் பூ சுத்திருக்கிற மாதிரி இருக்குது. ஐயா 5 படம் நடிக்கிற ஒரு மனுஷன் எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிற ஒரு மனுஷனால் எப்படி 24/7 பார்க்க முடியும்? அவங்களால 1 hour எபிசோட கூட பார்க்க முடியாது. ஆனால் கேட்குற நாங்கள் வந்து கேனப்பையிலாக இருந்தால் நீ என்ன வேணா சொல்லுவேன், 24 மணி நேரமும் பார்த்தாரு, நான் 24 மணி நேரமும் பார்த்ததுனால தான் இடையில பூந்து கேள்வியில் கேட்டேன், நிறைய விஷயங்கள் வந்து இது பண்ணேன். உங்களுக்கு வந்து எமோஷனலாக கனெக்ட் ஆகணும் அப்படின்னா இந்த ஷோ வந்து நீங்கள் எமோஷனலாக கனெக்ட் ஆனால் தான் நியாயத்தை பேசுவீங்க. இல்லைனா
ரெட் கார்டு கொடுத்தப்ப எப்படி வெளியில் மக்கள் வந்து கொந்தளிக்கிறாங்க, இப்போ ரெட் கார்டு கொடுத்தா டிஆர்பி ஏறிடும், நமக்கு நல்ல பேர் கிடச்சிருங்கிறதுக்கு போய் ஒரு ரெட் கார்டு கொடுத்தீங்களே, அதுலேயே தெரியுது நீங்கள் ஷோவே பார்க்கறதில்லன்னு சொல்லிட்டு. ஆனால் திரும்ப திரும்ப வந்து இன்னும் சில உருட்டுகளாக உருட்டுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் சில சரமான உருட்டுகளாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து கமருதீன் வந்து எனக்கு சிறப்பாக தரமான சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறமும் ஏன்னா வெளியில் வந்து பாரு வந்து எவிக்ஷன் பண்ணதுக்கப்புறமா கமருதீன் கிட்ட திரு விஜய் சேது அவர்கள் என்ன சொல்லியிருப்பார், பார்வதி கூட சேராத, அவன் உன்னை பற்றி தப்பாக பேசியிருக்கா அப்படின்னு சொல்ல, ஏன் வினோத் ப்ரோவே இந்த இடத்துல சொல்ல, ஏன் திவ்யா அந்த இடத்துல சொல்ல, சபரி சொல்ல, இவ்வளோ பேர் சொல்ல, வெளியில் இருக்கிற மக்கள் எல்லாமே பார்வதி வந்து நீ வந்து ஏற்றுக்கூடாது, பார்வதி கூட சேரக்கூடாது, நீ நல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயாஸ்லாம் இப்படி பேசி இவங்களுக்குள்ளே ட்விஸ்ட் பண்ணி விட அவன் தெளிவாக நிற்கிறான். பாரு எங்கே இருக்கணுமோ அங்கே வச்சுக்கிட்டான். கூட பாருக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் அவன் கொடுக்குறான். அதேமாதிரி திரு விஜய் சேது அவர்கிட்ட வந்து பாருக்காக நீங்கள் சில விஷயங்கள் சொல்லணும் பேசணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் செம்ம கட்ஸ் வேணும். அதுவும் ரெட் கார்டு கொடுத்த ஒரு கண்டஸ்டண்ட்டை பற்றி பேசுகையா அப்படின்னு சொல்லிட்டு ஹோஸ்டே கேட்குறாரு. அது திரு விஜய் சேது வந்து சில உருட்டுகள்லாம் உருட்டுறாரு, நிறைய பேசலை. பார்வதி மேலே இன்னும் வெஞ்சன்ஸில் இருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதில் பாருக்கிட்ட சில அறிவுகள் இருக்குது, அந்த அறிவுகள் வந்து ஒரு சரியான வகையில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டி அப்படியே இது பண்ணிட்டு. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம தர்பி செஞ்சு, சார் உங்களை வந்து எல்லோரும் கிழிகின்னு கீக்கிறாங்களே சார் வெளியில், இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தர்பீஸ் கேட்கும்போது திரு விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாருன்னா, ஷோ என்னோடது, இங்கே நான் எடுக்கிறதா முடிவு, எவனுமே என்னை கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு தான். நான் வந்து சேதுபதியை பற்றி இந்த சீசனில் சேதுபதியை பற்றி நான் சில விஷயங்கள் சொல்லணும்னு சொன்னேன்லங்க, அதை நான் சொல்கிறேன். அதாவது விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இந்த பிக் பாஸுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, ஒரு நல்ல நடிகர், ஒரு நல்ல மனிதர், நிறைய விஷயங்களை பகுத்தறிவாக பேசக்கூடிய ஒரு மனுஷன், பகுத்தறிந்து எந்தெந்த விஷயத்தில் மூட நம்பிக்கை மற்ற எல்லா விஷயத்தையும் கம்பேர் பண்ணி ரொம்ப தெளிவாக பேசக்கூடிய ஒரு மனுஷன், யதார்த்தமான ஒரு மனுஷன், இப்படிலாம் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆஃப்டர் பிக் பாஸ் சீசன் 9க்கு அப்புறமா நான் அவர் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஈகோயிஸ்ட், அது 100% தெரியுது. இவர் வந்து என்னதான் ஒரு பண்ணது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து நியாயப்படுத்திக்கிட்டாலும், நான் பார்த்தது ஒரு மிகப்பெரிய ஆணவம் அப்படிங்கிறது திரு விஜய் சேது அவர்கள்ட்ட இருக்குது. தான் சொல்கிறது தான் கரெக்டு, தான் சொல்கிறது தான் சரி அப்படிங்கிற ஒரு ஆணவம். ரெண்டாவது விஷயம், கண்டஸ்டண்ட்டை சக மனுஷனாக மதிக்க தெரியாத ஒரு ஆள். அதாவது நீங்கள் ஹோஸ்ட்டு தான், நீங்களும் ஃபைனலாக ஒரு ஆள் மனிதர் தான், அங்கே இருக்கிற கண்டஸ்டண்ட்டும் மனுஷங்க தான். அப்படி இருக்கும்போது ஒரு கண்டஸ்டண்ட்டுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் மேனர்ஸே தெரியாத ஒரு ஆள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஹெட் வெயிட்டு, நான் சொல்கிறது தான் முடிவு, அவர் இது எல்லாத்துக்குமே ஒரே லைனில் இது என் ஷோ, நான் சொல்கிறது தான் முடிவு அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் ஷோ தான், பட் ஆனால் பார்த்துக்கிட்டு இருக்க மக்களாகி நாங்கள் பார்க்கலனா அந்த ஷோவே நத்திங் அப்படிங்கிறத திரு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அடுத்த சீசனில் உணர்வாரா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. கண்டிப்பாக இந்த கேள்வி தான் எனக்கு கேட்க தோணுது. என்னோடய ஷோ நான் எடுக்கிறது தான் முடிவு. போன சீசனில் விமர்சனங்கள் வந்துச்சு, விமர்சனங்களை வந்து நான் வந்து ஒரு மாதிரி இதுவானேன். இப்போ வந்து நான் எடுக்கிறது தான் முடிவு, நான் சொல்கிறதாண்டா, யார் என்ன வேணால் பேசிங்க அப்படிங்கிற ஒரு ஈகோ இருக்குல்ல, அது இனிஷியல் ஸ்டேஜில் வந்தால் அப்படி இப்படி தூக்கிட்டு போகலாம். ஒரு சுச்சுவேஷனுக்கு மேலே அது வந்து அவங்களே காலி பண்ணிடும். ஈகோ, தான் அப்படிங்கிற அகந்தை, நான் பேசுகிறது தான் சரி அப்படிங்கிறது, நான் தப்பாகவே பேசினாலும் என் பேசுகிறத நானே வந்து ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறது, இந்த மாதிரி சில குணங்கள் வந்து விஜய் சேதுபதியோ அடுத்தடுத்த படங்களுக்கோ இல்லை அடுத்தடுத்த சீசனுக்கோ வந்து பெருமளவில் உதவாது அப்படின்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி எப்படின்னா வந்து எமோஷனலாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆள். அந்த சுச்சுவேஷனில் இதை இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா வெளியில் வந்து சூப்பராக இருக்கும். கமலஹாசன் மேலே எழுந்த விமர்சனம் எப்படின்னா, கமலஹாசன் வந்து ரொம்ப நிதானமானவர், தெளிவாக நேர்த்தியாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ அதனால தான் அவருக்கு வந்து நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. விஜய் சேதுபதியாக விமர்சனம் வரலன்னா, அவர் மக்கள் ஏதோ ஒரு பிஆர் டீம் வச்சுருக்கார் போல இருக்குது, இவரும் ஒரு டீம் வச்சுருக்கார் போல இருக்குது. மக்கள் மனநிலை என்ன, ஏன்னா மக்கள் வந்து எல்லா நேரமும் சரியாக முடிவெடுக்கக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிறலாம் சொல்ல முடியாது. பாரு கமருதீன் எவிக்ஷனை வெடிச்சு கேக்கு வெட்டி கொண்டாடி அதே மக்கள் தான் கமருதீனுக்காக வந்து வெளியில் விழா எடுத்து கொண்டாடுறாங்க. உள்ளே வந்த கமருதீனுக்கு ஆதரவாக அவ்வளோ மக்களும் வந்து கரகோஷத்தை வந்து எழுப்புறாங்க. இப்படி மக்கள் அந்தந்த நேரத்தில் எமோஷனலாக கனெக்ட் ஆகக்கூடிய ஆட்கள் தான். அதே நேரத்தில் சாண்ட்ராவோட ஆக்டிங் அப்படிங்கிறது வந்து தெரியாமல் மக்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு அதே மக்கள் வந்து சாண்ட்ராவை ஒரு மிகப்பெரிய ஹேட்டரோட வந்து பரப்புனாங்க அப்படின்னா
மக்களோட மனநிலை அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஹோஸ்டாக இருக்கக்கூடிய நீங்கள் வந்து எமோஷனலாக கனெக்ட் ஆகாமல் அந்த இடத்துல தெளிவான ஒரு முடிவெடுத்து, எப்படி தெளிவான ஒரு முடிவெடுத்து பாரு கம்ருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு ஷோ அப்படிங்கிறது இவ்வளோ அதல பாதளத்துக்கு போயிருக்காது. மிக்சருங்களை வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபினாலிஸ்ட் வந்து பண்ணியிருக்க முடியாது. மிக்சர் 4 பேர் வச்சுக்கிட்டு பண்ணுறதுக்கு அங்கே இருக்கிற ரியல் டாப் 4 யார் சொல்லி கேட்டிங்கன்னா வினோத், பார்வதி, கம்ருதீன், வியானா, ஏன் கனி கூட வச்சுங்க, இல்லை எப்ஜே வச்சுங்க. யாரோ ஒரு 4-5 பேர் கேம் ஆடினவங்க, இந்த ஷோ வந்து உழைப்பு போட்டவங்க. இப்படி இருக்கு 4 பேரை கூட்டிகிட்டு போய் நாங்கள் ஃபினாலில் நிறுத்துவீங்களா? மிக்சருங்களை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டிட்டு இவங்க இல்லாத பில்டப் பண்ணுறானுங்க. இதுக்கப்புறம் தான் நண்பர்களே ஒரு ஒரு நல்ல விஷயம் வந்து ஃபினாலில் நடந்தது என்னன்னா வச்சுக்கோங்களேன், அந்த பட்டிமன்றம் என்னதான் வந்து ஃபன்னாக போனாலும் அந்த பட்டிமன்றத்தில் வந்து மக்கள் புரிஞ்சுக்கிற விஷயம் இன்னும் இருக்குது. அதாவது வந்து அது சீசன் 10க்கு வந்து பயன்படும். மக்கள் வந்து இந்த ஷோ வந்து ஒரு சமூகத்தின் பிரதிபலிப்பாக பார்க்குறீங்க, ஓகேங்களா? சமூகத்தில் வந்து நடிக்கிறான் பார்த்தீங்களா, அவனை வந்து நல்லவன்னு சொல்லி தூக்கி வச்சு கொண்டாடுவோம். ஆனால் அது ரொம்ப நாளைக்கு வந்து நிலைக்காது. ஒரு சுச்சுவேஷனில் இவன் கெட்டவன் அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதே மாதிரி தான் இந்த கேம் ஷோவில் வந்து தன்னை வந்து நல்லவனாக காமிச்சிக்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. அப்படிங்கிற நல்லவர்கள் தான் அந்த ஷோவில் இருக்கணும்னு சொல்லிட்டு திரு முத்துக்குமரனோ தீபக் இந்த சைடு நல்லவர்கள் வேண்டாம், கேமர்ஸாக இருக்கக்கூடியவங்க. கேமர்ஸ்லாம் கெட்டவங்க கிடையாது, நல்லவர்களும் கேமர்ஸாக இருக்கலாம். லைக் பார்வதி, கம்ருதீன், நம்ம கானா வினோத், இந்த மாதிரி கேம் ஆடக்கூடிய இவங்க இருக்காங்கல்ல, இவங்களை வந்து சிறந்தவங்கன்னு சொல்லிட்டு பேச இந்த சைடு கடைசியில் வெற்றி பெற்றது கேமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கேமர்ஸ்லாம் கெட்டவங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கெட்டவங்க கிடையாது. இவனுங்க சொல்கிறது எல்லாமே நல்லவர்கள்னு சொல்கிறானுங்கல்ல, அந்த நல்லவர்கள்னு சொல்கிறது நல்லவர்களாக தன்னை காமிச்சிக்கிறதுக்கு. எடுத்துக்காட்டுக்கு கனி, சபரி, விக்ரம், அரோரா, இவங்க எல்லாருமே தன்னை வந்து ஒரு புனிதர்களாக காமிச்சிக்கிட்டு இருக்காங்க, தன்னை வந்து நல்லவங்களாக காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதில் ராஜுபாய் ஒரு இடத்துல சொல்லுவார், எவன் எந்த இடத்துல கீழே விழுவான் அவனை தாங்கி பிடிச்சி நம்ம நல்லவன் பேர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க பார்த்தீங்களா. அதுதான் இவனுங்களோட வேஷம். நல்லவர்கள், நீ வந்து நல்லவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆடுறது கேம் ஆட வராதிங்க. அப்படி மஞ்சள் ஒரு லைனில் சொல்கிறாங்க, நல்லவங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முன்னேறி நீங்கள் ஏன் டைட்டில் கூட அடிச்சிடலாம், பட் ஆனால் அது உங்களுக்கு வாழ்க்கைக்கு உதவாது. உங்களோட ரியல் என்ன, நீங்கள் யார் அப்படிங்கிறத காமிங்க கேம் ஷோவில். ஒருவேளை நீங்கள் உண்மையாலுமே நல்லவர் அப்படின்னா மக்களுக்கு தெரியும். இப்போ அமித்லாம் நடிக்கலை, அமித்லாம் நல்லவர், அதுக்காக வந்து பாரு கெட்டவங்களான்னு கேட்டால் பாரு நம்மளை மாதிரி இருக்கிற ஒரு யதார்த்தமான மனுஷங்க. பார்வதியோ கம்ருதீனோ ஒன்ன மாதிரி என்ன மாதிரி சக மனுஷனாக வாழ்றக்கூடியவங்க. அவங்களுக்கு கோபம், மகிழ்ச்சி, வெறுப்பு எல்லாமே வரதான் செய்யும். இது மனிதனோட சாதாரண இயல்பு. உடனே அவங்களுக்கு கோவப்பட்டுட்டாங்க, அவங்க திட்டாங்க, அவங்க உதைச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க கெட்டவங்க, இவங்களாம் புனிதர்கள் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. இவங்க நடிக்கிறாங்க. இந்த கேம் ஷோவில் நடிக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, நல்லவங்க மாதிரி நடிக்கிறான் பார்த்தீங்களா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. ரான் ரியலாக இருக்கான், கேம் ஆடுறான். நான் சொல்கிறது அடுத்த சீசனுக்கு, சீசன் 10க்கு ரான் ரியலாக இருக்கிறான், கேமுக்காக என்ன உழைப்ப போடுறான், ராவா உண்மையாக எப்படி இருக்கான், அவனுக்கு அந்த குணத்தை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ பார்வதி கம்ருதீன்லாம் நீ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அங்கே காமிச்சது 100% உங்களோட கேரக்டரை காமிச்சிருக்காங்க. இப்போ இவங்க இப்போ சபரியோ கனியோ விக்ரமோ இவங்கெல்லாம் அவங்க 100% உங்களோட கேரக்டரை காமிக்கல, கடைசி வரைக்கும் நடிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. 105 நாட்கள் வரைக்கும் இந்த வீட்டில் நடித்து 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 இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இதில் திவ்யாவை நான் 50-50 வச்சுப்பேன். அவங்க முழுசாக நடித்தாங்க, முழுசாக நடிக்கல, அவங்களும் சில இடத்துல நடிச்சிருக்காங்க. அது நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. சாண்ட்ரா விஷயத்திலே வந்து அவங்க அடிப்படும் போது ஒரு ஆக்டிங் போட்டதும், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு எதிராக அவங்களுக்கு வெளியில் ஹேட்ரேட் இருக்குது, இப்போ அவங்களுக்கு அட்டாக் பண்ணால் வெளியில் வந்து மக்கள் வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணதும் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த பட்டிமன்றத்து மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நல்லவ மாதிரி நடிக்கிறவனை விட கேம் ஆடக்கூடிய பியூராக இருக்கக்கூடிய ரான் ரியலாக இருக்கக்கூடியவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். இதுதான் இந்த சீசனில் வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு இது. இதில் வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதில் வந்து வியானா சொன்ன பாயிண்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உண்மையுமே இங்கே கேமர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே ஒரு பாமான கேமர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பார்வதி தான். பார்வதியால் வெளியில் தெரிஞ்ச சில பேர் தான் இன்றைக்கி ஃபினாலிஸ்டாக வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை வியானா வந்து போட்டு உடச்சி விட்டுருப்பாங்க. அதுதான் நான் பார்த்த விஷயம். ஸோ இது முடியுது. இதில் ஆல்மோஸ்ட் வந்து இதுலையுமே வந்து பாரு கம்ருதீன் இவங்க இந்த கேம் ஆடக்கூடியவங்க தான் வந்து இந்த ஷோவுக்கு வந்து தேவை. இது ஒரு சர்வைவல் ஷோ இல்லை, இது வந்து நல்லவங்களாக காமிச்சு அடுத்தடுத்து எவிக்ஷன்லேருந்து தப்பிக்கிற இது இல்லை. எவிக்ஷன் அதாவது நீ வந்து கெட்டவன நீ எப்படி வேணால் இருந்துட்டு எவிக்டாகி போனால் கூட உனக்கான லைஃப் அப்படிங்கிறது வந்து ஃப்யூச்சரில் பிரைட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்படி தான் இதோட முடியுது நண்பர்களே. ஸோ இது முடிஞ்ச உடனே அடுத்து வந்து பார்வதி கூப்பிட்றாங்க. எனக்கு இந்த பார்வதியை கூப்பிட்டு உட்கார வச்ச உடனே இந்த ஷோ முடிஞ்சிருச்சு. சீசன் 9 முடிஞ்சிருச்சு. என்ன பேசுகிறாங்கன்னா பார்வதி கூப்பிட்டு கூப்பிட்றாரு,
இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன். பார்வதி வந்து கூப்பிடவே இல்லை, எல்லோரும் வந்து வெளியில் வந்து ஃபேக்காக. இது எப்போ நடந்துச்சுன்னா இந்த ஃபினாலிஸ்ட்டுக்கு முன்னாடி நாள் வந்து ஹேட்ரட் எல்லாருமே பரப்பினது எதிரிகள். ஆனால் உண்மையுமே என்னென்னா பார்வதி வந்து 2 நாளாக வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்வதி வந்து ஃபஸ்ட் எடுத்த முடிவு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் போய் தானே ஆகணும், நாளைக்கு வந்து சேலரி வரணும், நிறைய விஷயங்கள் இருக்குது, அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட பர்சனல் இருக்குது. ஸோ இதெல்லாம் மனசில் கொண்டு பார்வதி வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. ஸோ கூப்பிட்டு அந்த இடத்துல பார்வதியை பேச விட மாட்டேங்கிறாரு திரு விஜய் சேதுபதியில். வந்து பார்வதியை பேச விடாமல் நீங்கள் போங்க ஓகே டன், மியூசிக்கை போடுறாங்க, இடையில ஆஃப் பண்ணுறாங்க, அவங்க சில விஷயங்கள் பேச வராங்க. அப்புறம் எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? ரெட் கார்டு கொடுத்துட்டு அனுப்பிட்டீங்க. ஒரு ஆளை கூப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசுறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கணும்ல. அதை விட்டுட்டு சாண்ட்ரா வந்து இடையில வந்து பாரு நீ போகும்போது எனக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு, எனக்காக நீ நின்றுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டவுடனே பார்வலாம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் டீல். சரி ஓகே டன், நான் ஒன்றும் உங்களுக்கு ஃபீல் பண்ணலாம் அந்த இடத்துல நிற்கல, இந்த வீட்டில் ஒரு நாள் வாழ்ந்திருக்கேன், 90 நாட்கள் வாழ்ந்திருக்கேன். ஸோ அதை மையப்படுத்தி தான் நின்று ஒரு செகண்ட் பார்த்தேன். அதை கூட எப்படி விட்டுருந்தாங்கன்னா யாராச்சும் வருவாங்க, பிக் பாஸ் பேசுவார்னு சொல்லிட்டு பார்வதி நிற்கிறாங்க அப்படிலாம் வெளியில் வந்து நிறைய உருட்டு எதுவுமே கிடையாது. அந்த வீட்டில் வாழ்ந்திருக்கேன் 90 நாட்கள். அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா. ரியல் ஃபைனலிஸ்ட்டாக இருக்கக்கூடியவங்க. ஏன் இன்னும் சொல்ல போனால் வந்து வினோத் அண்ணா பாக்ஸ் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா மேபி பார்வதி டைட்டில் வின்னராக கூட இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருந்தோம். விஜய் டிவியும் அவங்க டிஆர்பிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு யூஸ் அண்ட் த்ரோவாக அவங்கள வந்து தூக்கி போட்டு இன்றைக்கி பார்வதியை சேம் லைக் அதே டிஆர்பியாக கூப்பிட்டு உள்ளே வச்சு பேசிக்கிட்டதெல்லாம் வந்து ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. சீசன் 9 அப்படிங்கிறது வந்து முடிஞ்சிருச்சு. நான் திரும்ப சொன்ன மாதிரி வந்து அந்த ஃபினாலே கப்பு வாங்குறது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் வந்து யாரும் கொண்டாடலை, மக்கள் எதிர்பார்க்கல. அவங்க 3 ஃபேமிலி இருக்குல்ல, அவங்கள மட்டும் உட்கார வச்சு கொண்டாடிக்கிட்டு இது பண்ணிட்டாங்க. அதில் நமக்கு வந்து பெருசாக மாற்று கருத்தே கிடையாது. ஏதோ பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, சீசன் 9ல் 90% மக்கள் ஒரு விஷயத்தை வந்து தப்பு அப்படின்னு ஒரு ஆங்கிளில் நிற்கும் பொழுது அதுக்கு இன்னொரு ஆங்கிள் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஆங்கிளில் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. நான் கற்றுக்கிட்ட விஷயம். இப்போ நீங்கள் 2வது ஒரு ஆங்கிளில் பார்க்கும்பொழுது இது மக்கள் 90% மக்கள் வந்து எதிர்க்கிறாங்கல்ல, அந்த விஷயம் நியாயமாக நமக்கு தெரியும். நீ இப்போ வந்து 2 ஆங்கிள்லேருந்து பார்க்கணும் அதே விஷயத்தை. ஒரு சம்பவம் நடக்கும்போது அதை ஒரே ஆங்கிள்லேருந்து பார்த்து எமோஷனலாக கனெக்ட் ஆகாமல் அந்த விஷயத்தை நீங்கள் டீப்பாக அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பக்கம் ஒன்று கிடைக்கும். அந்த பக்கம் தான் நியாயமான ஒரு பக்கமாக இருக்கும். மேபி அந்த பக்கம் 90% மக்கள் பார்க்குறாங்களா அந்த வியூவாக கூட இருக்கலாம். பட் ஆனால் ஒரு விஷயத்தை 2லேருந்து 3 கோணங்களாக பார்க்கறது தான் ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்த ரெட் கார்டு கொடுத்த இந்த கார் சம்பவம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை இன்றைக்கும் மக்கள் வந்து யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்களோ அதே மக்கள் இன்றைக்கி அந்த இன்சிடெண்ட்டில் ஒரு 50% வந்து தப்பு வேணால் இவங்க மேலே இருந்துக்கலாம். பட் ஆனால் இவ்வளோ தூரம் போயிருக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. நான் சீசன் 10 ரிவ்யூ பண்ணாலும், ஒருவேளை நான் சீசன் 10 வந்து ரிவ்யூ பண்ணால் நான் கண்டிப்பாக ஒரு விஷயத்த மக்கள் மனநில் மட்டும் இருந்து பார்க்காம இன்னொரு ஆங்கிள்லேருந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவை இந்த சீசனில் வந்து நான் கற்றுக்கிட்டேன். திரு விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் நண்பர்களே இந்த சீசனில் நடந்த விஷயங்கள். ஸோ இதுக்கப்புறம் வெளியில் என்ன சம்பவங்கள் நடக்குது, என்ன அப்டேட் வருது அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். இது வந்து எண்டு கிடையாது, இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பிகினிங், அவ்வளோதான். ஓகேவா? என் கூட கனெக்ட் ஆகியிருந்த எனக்கு சப்ஸ்கிரைபராக இருந்தால் என்னோட வெல்விஷராக இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோ ரீச் ஆகுதோ இல்லையோ எனக்கு தெரியாது. பட் ஆனால் எல்லாருமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் தொடர்ந்து என்ன அப்டேட் வருதோ, என்ன இந்த சமூகத்தில் என்ன நடக்குதோ அப்படிப்பட்ட அப்டேட்டுகளை வந்து நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இந்த ஃபினாலேக்கு நான் ரிவ்யூ பண்ணாமல் போனேன்ல, அது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு வந்து நான் உணர்ந்துக்கிட்டேன். நிறைய பேர் மெசேஜ் பண்ணும்போது கமெண்ட்டில் கேட்கும்பொழுது நான் கண்டிப்பாக அதை திருத்திக்கிட்டு அடுத்தடுத்த வீடியோக்களில் மெருகேற்றி அந்த தப்பை செய்யாமல் தொடர்ந்து மக்கள் கூட கனெக்டில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்த வீடியோவில் அடுத்த சம்பவத்தோட நான் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்குறேன். திரும்பி சொல்கிறேன், இது எண்டு கிடையாது, இது ஜஸ்ட் பிகினிங். நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த சம்பவங்களோட அடுத்தடுத்த தகவலோடு நான் கண்டிப்பாக சந்திப்பேன். இப்போ என்ன ஆதரவு கொடுத்தீங்களோ அதே ஆதரவை அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் விடைபெறுகிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஆனந்த்.